ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் போல் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு பெரிய ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதிலே தண்ணி விடும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் கிளறி விடுங்க, இல்லாட்டி ஸ்பூன்லேயே ஒட்டிக்கும்.